அங்கைய கண்ணியாய் அவளை தாயம்மா அகிலமெல்லாம் விளங்க புகழ் படைத்தாயம்மா எல்லோருக்கும் வணக்கம். அன்பார்ந்த பெரியோர்களுக்கும் பெருமிதப்புக்குரிய எண்ணர்மை தாய்மார்களுக்கும் நாடக கலா ரசிகர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கும் கிராமத்தார்களுக்கும் இந்த நிகழ்வை கண்ணக்கருத்துமாக காவல் புரிந்து கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தெளிவாக ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் கம்மாய் கருப்பர் ஆடியோ உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனக்கு பக்கபலமாகவும் பக்கத்துணையாக வீற்றிருக்கும் என்னுடைய சக கலைஞர் அனைவர்களுக்கும் முதல் நன்றியைக்கும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இங்கு தெளிவாக ஒளிநாடா செய்து கொண்டிருக்கிறேன். மேடை நாடகம் ஒளிநாடா உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் உதற்ற உலக என்று கூறும் குரலின் தன்மைக்கேற்றவாறு உலகத்திற்கே நம்மை கொடுத்தது தாயும் தந்தையும். இந்த தாயும் தந்தையும் முதல் தெய்வம் என்று வணங்கியது விநாயக பெருமான். அந்த விநாயக பெருமான் வணங்கிய நாம் அனைவரும் வணங்கக்கூடிய ஆதிபரா சக்தியையும் ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானுடைய துணைவியாகப்பட்ட அங்கையர் கண்ணி மங்கையர்க்கு அரசி உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கும் என் தாய் மீனாட்சி அம்மனை வணங்கிவிட்டு பிறகு என்னுடைய கதைப்பணியை தொடங்குகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்போடு. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியர் சொக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியர் சொக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி ஊரான ஊருக்குள்ள மாறுபாடி
கை கூட தட்டுங்க. இந்த விசில் அடிக்கிறது வேணாம், கேட்டாவே அலர்ஜியாக இருக்கு. அதனால் என் தாய் மணக்கரிடம் தந்தையும் நீ சிந்தா குளமான விதேத்தனையால் கந்தா கதிர்வேளா உமையாள் மைந்தா மறைநாயக என உலகத்தவர் பாராட்டு உன்னத கடவுளே கருணை கடல் ஆகிய கந்தையா ஞான சக்தி வேழுதனை பெற்ற வடிவேளா சூரனை இருக்கூராக பிழந்திட்ட வீரனை ஞான பழமேனி உனக்கு எதற்கு ஞான பழமையன் அவ்வையின் போற்றுதலை பெற்ற எங்கள் பழனி ஆண்டவா சிவாய நாமம் என்று சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு காலம் இல்லை என்ற பரம்பொருளான சிவனும் பிரிகுமணியால் இட்ட சாபத்தின் காரணமாக பிரணவ மந்திரத்தை மறந்திருந்த காலத்தில் சிவனுக்கே பிரணவ மந்திரத்தை எடுத்து ஓதி தகப்பன் சுவாமியனும் குமரக்குரு வருணம் என பெயரிதனை பெற்ற எங்களின் குலக்கடவுளை இக்கோளையுமே போற்றுவனும் என்னையும் என் நாடும் நாட்டில் வாழும் மக்களும் நோய் நொடி பிணி இல்லாமல் நீண்ட ஆரோக்கியத்துடன் மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். அதற்கு தாங்கள் தான் அருள் புரிய வேண்டும். கந்தா கடம்பா கார்த்திகையா ஆறுமுகா சங்கரின் மகனே சடாச்சரா சரவணா சண்முகா முருகா 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 முருகன் தம்பி ஐயப்பா. ஹலோ ஹலோ கொஞ்சம் சார்பு வச்சுக்கோமா. ஹலோ. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதல் அரசாங்கம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதல் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதல் அரசாங்கம். ஹலோ. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை நிலத்தினிலே மேற்பாடி வனத்தினிலே நம்பி தலைவனுக்கு வளர்ப்பு மகளாக வளர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆதி என்ற சொல்லை அறிய வேண்டும், அகண்ட பரிபூரணத்தை காண வேண்டும், சோதி என்ற சுடரொழியை கையில் தாங்கி சுற்றந்த வேல் கொண்ட முருகனை இங்கு வர வேண்டும். எனக்கு மட்டுமல்ல
எல்லோருக்கும் நல்லாசி தர வேண்டும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்காய் வழிவோடி அங்கு புள்ளுக்கும் பசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவரை உள்ளார் ஒருவரட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை எனக்கு கிடைக்கும் முருகப்பெருமானுடைய திருக்காட்சி உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். வந்த கூட்டத்தை விட இப்போ கூட்டமெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியல. நாடகம் தான் நடக்குது. நாடகத்தை பார்க்கறதுக்கு ஆட்கள் வேணும்ல. எங்களுக்கு வேலை இல்லாமல் நாங்களும் வந்துட்டோம். உங்களுக்கு வேலை இல்லாமல் எங்களுக்கு முன்பணம் கொடுத்து 2 மாதம் 3 மாதத்துக்குமே முன்னாடியே பதிவு பண்ணி இவங்க தான் வரணும், இவங்க தாப்பா இருக்காங்க, இவங்களாம் நல்லா தொழிலாளிகள் அப்படின்னு எங்களையும் வரவழைச்சி உங்கள் ஊர் அதுவும் காட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு மேடையை போட்டு சாமியும் அப்படி தாப்பா இருக்குது, கொண்டு வந்து காட்டுக்குள்ளே தாப்பா இருக்குது. ஏன்னா ஆமாம், காட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு மேடையை போட்டு இந்த மேடையில் கொண்டு வந்து எங்களை நிற்க வச்சு நீங்கள் பேசாமல் எந்திரிச்சு போனீங்கன்னா அப்போ உங்கள் ஊருக்கு உங்களை நம்பி வந்த எங்களுக்கு என்ன நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க? ஏங்கண்ணா, மரியாதை இல்லாத ஊரில் நம்ம நிற்கலாமா? மரியாதை இல்லாமல் எந்திரிச்சு போகிறாங்களே. இப்போ மதியாதர் தலைவாசல் மிதிய வேணான்னு அவை முதாட்டி சொன்னாங்க இல்லையா? அப்போ மதியாத ஊரில் நம்ம இருக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? எங்களுக்கும் காசை கொடுங்க, நாங்களும் போகிறோம். ஒன்று உட்காந்து நாடகமாக இருங்க, இல்லையா எங்களுக்கு பேசின தொகையை கொடுங்க, நாங்களுக்கு இது தெய்வம் பயங்கரமான தெய்வம் இருக்குன்னு நாங்கள் ஊருக்கு நாடகத்துக்கு போகிறதே கடவுள்களுக்காக தான், தெய்வத்துக்காக தான். மனிதர்களுக்கெல்லாம் போகிறதே இல்லை. சும்மா சொல்கிறது மனிதர்கள் இப்படி பார்க்காம போகிறாங்களே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம நாட்டில் இப்போ பொறுத்த வரைக்கும் நம்ம நாடு எதை நோக்கி போயிட்டே இருக்குது. எந்த விஷயத்துலையும் நல்ல விஷயத்தை தேடி நம்ம நாட்டு மக்களும் போகிறதில்ல. நாட்டு மக்கள் பூரா ஏதோ ஒரு மூட நம்பிக்கையிலேயே போய்கிட்டு இருக்காங்க. எது உண்மை, எது பொய், எது நிரந்தரம், எது நிரந்தரம் இல்லாதது அப்படின்னு யாருக்குமே தெரியலை. அதனால தான் எனக்கு இந்த உடையும் நகைகளைக்கும் பார்த்து காஸ்டியூம் அப்படின்னு மொத்தத்தில் சொல்லிட்டு போயிட்டார். அதனால் எனக்கு அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தி அன்பண்ணா அவர்களுக்கு நன்றி. நடிகர்கள் வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நானும் இன்றைக்கி 2026 ஒரு அறிக்கை விடலான்றீங்க. அறிக்கை விட்டுட்டு கிராமத்துக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ நம்ம கிராமத்துலேயும் ஒரு அறிக்கை விடலான்றீங்க. யார் நாடகம் ஆரம்பிக்கும் பொழுது உட்காந்து கடைசி வரைக்கும் இந்த வள்ளியம்மையும் முருகப்பெருமானும் மாலை மாத்திர வரைக்கும் இருக்காங்களோ நாடகத்தை முழுமையாக பார்த்து அப்போ பார்க்குற பெண்களுக்கு பூரா தலைக்கு 1000 ரூபா பணமும் ஒரு பட்டுப்புடவையும் தரப்படும். தலைக்கு 1000 ரூபா ஒரு பட்டுப்புடவை பெண்களுக்கு. ஆண்களுக்கு மட்டும் சும்மா சொல்லணும்னா நீங்கள் எல்லா கூட்டத்துக்கு போனாலும் உங்களுக்கு ஒன்று தான் கொடுப்பாங்க. நாங்கள் 2 கொடுக்கலான்னு இருக்கோம். 2 பாட்டில் 2 பொட்டலம். கஞ்சா பொட்டலம்னு என்ன அவங்க அப்படி தான் கேட்டேன். என்னக்கா கஞ்சா பொட்டலம் வேணும்? இல்லை, பிரியாணி பொட்டலம். ஏன்னா ஏதாவது கொடுத்தா தானே நீங்கள் வர்றீங்க, ஏதாவது கொடுக்கணும்னு சொன்னால் தானே நீங்கள் நம்புறீங்க. உங்களையும் நாங்களும் நம்ம வச்சு ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் நாங்கள் ஏமாத்துற மாதிரி நீங்களும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்கீங்க. நான் ஏன் இந்த அறிவிப்பு கொடுக்குறேன்? நம்ம கிராமத்தில் நாடகம் வச்சுட்டாங்க, நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம். நாடகத்தை நடக்கணும், சிறந்த முறையில் நாடகம் நடக்கணும். இது கடவுள் பார்க்கணும். கடவுள் பார்க்கும்போது நீங்களும் இருந்தால் தான் இந்த மகிழ்ச்சியோடு சரி மக்கள் எல்லோரும் இருக்காங்க, கலையை ரசிக்கிறாங்க அப்படின்னு நாங்களும் ஆடணும், பாடணும், பேசுவோம். நீங்களாம் எல்லாம் எந்திரிச்சு போனால் என்ன பண்ணுவோம்? கடவுளுக்கு மட்டும்தான் நாங்கள் நாடகம் நடிக்கிற இருக்கிற மாதிரி நடக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்களாம் கூலி கொடுக்குற முதலாளிகள், நாங்கள் ஊதியம் வாங்குகிற தொழிலாளிகள். சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா நாங்கள் உழைக்கணும், நீங்கள் பார்க்கணும். உங்கள் உரிமை அது. நல்லா பேசுங்க, நல்லா பாடுங்க, நல்லா ஆடுங்க அப்படின்னு சொல்கிறது உங்களுடைய உரிமை. உங்கள் உரிமையை விட்டு கொடுத்துட்டு நீங்கள் எந்திரிச்சு போனீங்கன்னா நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம ஊர் நாடகத்தில் இவ்வளோ கூட்டம் இருந்துச்சே அப்படின்னு எல்லாரும் சொல்லணும். அதுக்காக இந்த அறிவிப்பு. தலைக்கு 1000 ரூபா பணமும் பட்டுப்புடவையும், ஆண்களுக்கு 2 பாட்டில் 2 பொட்டலம் அப்படின்னு நாங்களும் கொடுக்குறோம்னு சொல்லிட்டேன்ல. இவங்களும் நம்பி நாடகம் பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த 5:30 மணிக்கு முருகப்பெருமானு வள்ளியம்மை மாலை மாற்றுவாங்கல்ல, அப்போ கேட்டா உண்மையாலுமே முந்தா நாள் ஒரு மேடையில் ஒரு அம்மா கேட்டுச்சு, எங்கத்தான் அந்த பட்டு புடவையும் 1000 ரூபா பணமும் அப்படி சத்தியமாக கேட்டுச்சு. ஏன்னா அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், நீங்கள் எல்லோரும் நாடகத்தை விடிய பார்த்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரியா அடுத்த முறையும் அடுத்த வருஷமும் தெய்வத்துக்கு திருவிழா வைப்பாங்க, திருவிழாவுக்கு நாடகம் வைப்பாங்க.
அந்த நாடகத்துல நாங்க வந்தா கண்ணா இத குறிச்சு வச்சுக்கோ. அடுத்த வருஷமும், அதாவது அடுத்த வருஷம் கூட அடுத்த வாட்டியும் இதுதான் புரியும், புரியுறவங்களுக்கு. அடுத்த வாட்டியும் நாங்கள் வந்தால் செய்வோம். பட்டு புடவையும் ஆடுறோம் அப்படின்னு உங்களை ஏமாற்றிட்டு நாங்கள் போய்கிட்டே இருப்போம். உங்களெல்லாம் ஏமாத்துறது தான் சரி. நீங்கள் ஏமாந்தே இருக்கணும். குட்ட குட்ட குனியிறவன் மடையன், குனிய குனிய குற்றவன் மடையன் மாதிரி நீங்களாம் என்ன யோசனையில் இருக்கீங்கன்னு தெரியல. அதனால யாருக்கும் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. நான் வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன்? என் வேலையை பார்க்க நான் வந்திருக்கேன். அதனால் என்னுடைய வேலை சிறப்பான வேலையாக இருக்கணும். சிறப்பான வேலையில் தெய்வீகமான வேலை. என்னுடைய தெய்வீகமான வேலைக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு, அனைவருடைய ஒத்துழைப்பு வேணும். அதுக்காக தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் எல்லாரும் இருந்து இந்த நிகழ்வை விடிய விடிய பார்க்கணும் அப்படின்னு உங்கள் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டு நான் வந்திருக்கேன். என்னை தேடி கந்த பெருமான் இங்கே வருவார் அப்படின்னு நம்மெல்லாம் தொண்டை தண்ணி தொண்டை கிளிய கிளிய கத்துனாலும் செவிடங்க அதில் ஊடுற சங்கு மாதிரி யாரும் கேட்குற மாதிரி இல்லை. தொண்டை அடைச்சாலும் சரி, தொண்டை கட்டினாலும் சரி, நல்லது பண்ணுறோம் நல்லது பண்ணுறோம் நல்லது சொல்கிறேன் கேளுங்கனாலும் யாரும் கேட்குற மாதிரி இல்லை. அதனால் யாருக்கும் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. எக்கடை கட்டு போங்க. நேற்று விஜயக்கா சொல்லிச்சு, நாடு நல்லா இருந்தா என்ன, நாசமாக போனா என்ன, நாடகக்காரங்க நல்லா இருக்காளா. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நாடக நடிகர்கள் நல்லா இருக்காங்களா, அதை மட்டும் பார்க்கணுமா, நாடு எப்படி வேணாலும் போயிட்டு போகுது அப்படின்ன மாதிரி. நீங்களாம் நல்லா இருந்தால் தான் நாங்களும் நல்லா இருக்க முடியும். அப்படியெல்லாம் சொல்லி உங்களை விட்டுற முடியாது. உங்களை விட்டுறவே முடியாது. எப்படி இருந்தாலும் உங்களுக்காக நாங்கள் போராடிக்கிட்டே இருப்போம். அதனால் கந்தன் இங்கே வர வேண்டும். எப்படி ஊரெல்லாம் சாமியாக பார்க்க உன்னை ஒரு தாரோ என்று நானும் எண்ணலாமோ வண்ண கிளியே சொல்லு கிளியே, ஓ வண்ண கிளியே சொல்லு கிளியே.
வீரப்பன் அவர்கள் இங்கே விளையாட்டு நடிகை மர்ம சகோதரி திருமொழி அவர்களை பாராட்டி ரூபாய் 101 அன்பிற்பாக வழங்கியுள்ளார்கள். அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தி அன்பன் அவர்களுக்கு நன்றி நடிகர்கள். வணக்கம் 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 வணக்கம். வெள்ளக்கமலத்தில் வீச்சிருப்பாள் வாணி என் உள்ளக்கமலத்தில் புவந்திருப்பாள் கள்ளத்தூர் பாவில் இருப்பான் 5 அவள் பாதமணி போல் நாவில் இருப்பான் 5 என்று சொல்லக்கூடிய கலைவாணி என்று என்னுடைய நாவலை இருக்கணும். நல்ல தமிழ்களை அள்ளி கொடுக்கணும். தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு நிறைய ஆசையோடு வந்திருக்கேன். என்னுடைய தொண்டு மிகப்பெரிய அசாத்தியமான தொண்டு. என்னுடைய தொண்டு இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டு. என்னுடைய தொண்டு இந்த இயற்கைக்கு செய்யக்கூடிய தொண்டு. என்னுடைய தொண்டு இந்த பிரபஞ்சத்தை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய தொண்டு. நம்ம என்ன விதைக்கிறோமோ அது திரும்ப வரும். வினை விதைத்தால் வினையே வரும், திணை விதைத்தால் திணையே வரும். அதனால தான் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம கெடுதலே செய்யக்கூடாது கண்ணா, கெடுதலே செய்யக்கூடாது, கெடுதல் நினைக்கவும் கூடாது. வாங்க 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 டீயெல்லாம் கொண்டு வரியா பள்ளிப்பட்டியைச் சேர்ந்த VN ராணா அழகப்பண்ண அவர்கள் எனக்கு அன்பளிப்பு கொடுத்து 101 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு நல்ல செய்முறை. ஏன்னா எதையுமே முடிவாக இருக்கக்கூடாது, தொடக்கமாக தான் இருக்கணும். எதாக இருந்தாலும் உறவு முறைகளாக இருந்தாலும் சரி, செய்முறையாக இருந்தாலும் சரி, தொடக்கமாகவே இருக்க வேண்டும், நிறைவாக இருக்கக்கூடாது. அதனால் 101 ரூபாய் சரியாக அன்பளிப்பு கொடுத்த அண்ணா அவர்களுக்கு நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். அதனால் இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அது திரும்ப கொடுத்தே ஆகும் கண்ணா. நல்லது செஞ்சால் நன்மையே வரும், தீமை செய்தால் தீமையே வரும். அதனால தான் இயற்கை இயற்கையாக இருக்கணும், இயற்கையை முதல் பாதுகாத்துக்கணும். மலைகள் மலைகளாகவே இருக்கணும். இந்த உலகத்திலேயே மலைகள் குடையப்படாமல் வெட்டப்படாமல் அறுக்கப்படாமல் இருக்கிற மலைகள் என்னென்ன தெரியுமா? குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார். எந்தெந்த மலைகளில் தெய்வம் இருக்கோ அந்த மலைகளை மட்டும்தான் மனுஷன் தொடவே இல்லை. தெய்வங்கள் இல்லாத மழையை பூரா 10% 20% அறுத்து எடுத்துட்டேன். எடுத்தாச்சு. புதுக்கோட்டையிலேருந்து விராலிமலை போகிற வரைக்கும் புதுக்கோட்டையிலேருந்து அன்னவாசல் போகும் பார்த்தீங்களா, அன்னவாசலுக்கு இடையில சித்தனவாசல்னு இருக்குது. சித்தனவாசல் அந்த பக்கம் பூரா மலை, பெரிய பெரிய மலைகள். எங்கிட்ட சித்தனவாசல் மலை, இந்த பக்கம் ஒரு மலை. எவ்வளோ பெருசு தெரியுமா? அவ்வளோ பெரிய மலை. சுத்தமாக எவ்வளோ தூரத்துக்கு உயரமாக இருந்ததோ அந்த உயரத்துக்கு அளவுக்கு இப்போ தாழ்வாக இருக்குது. என்ன காரணம்? மனுஷனுடைய ஆசை. மலைகள்லாம் அறுத்து இயற்கையெல்லாம் அழித்து நீ சம்பாரித்து அப்படி என்ன கொண்டுக்கிட்டு போயிட போகிற? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், இது போதும், 3ம் போதும் அப்படின்னு எந்த மனிதன் நினைக்கிறானோ அந்த மனிதன் மட்டும்தான் சிறந்தவனாக நல்ல தமிழனாக வாழ தகுதியானவன். அப்பேற்பட்ட இயற்கையை நம்ம பாதுகாக்கணும். மரங்கள்லாம் நிறைய நடுங்க. வர வர காற்று குறைவாக இருக்குது, மரங்கள்லாம் அழிக்கப்படுது. அப்போ நம்ம பிள்ளைகள் நம்ம மட்டும் வாழ்ந்தால் போதுமா? நம்ம வாழ்ந்தால் பத்தாது, நம்ம பிள்ளைகளும் வாழணும். நம்ம ஒரு தாயும் தகப்பனும் கஷ்டப்படுறது எதுக்கு? நல்லா பாருங்களேன், கஷ்டப்படுறது எதுக்கு? நான் தான் கஷ்டப்பட்டேன். சரி, நான்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும்போது உண்மையாலுமே இருக்க வீடே இல்லை, ஒழுகிற வீட்டில் நான்லாம் இருந்தேன். நம்ம நினைக்கிற விஷயம் அதுதான், ஒழுகிற வீட்டில் நான் இருந்தேன். ஒரு நல்ல நாள் கெட்ட நாள், ஒரு நல்ல நாள் பெரிய நாள் கூட எனக்கு நல்ல துணி வாங்கி கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் கூட அடுத்து வாங்கி தரேன் அடுத்து வாங்கி தரேன்னு தாயும் தகப்பன்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்காது. இட்லியை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆயிடுது. வருஷத்தில் ஒரு தடவை தான் எங்கள் வீட்டில் இட்லியை போடுவாங்க. இந்த மாதிரிலாம் நம்மளாம் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். அப்போ இந்த கஷ்டமெல்லாம் நம்ம பிள்ளைகள் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம கஷ்டப்படுறோம். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது. என் பிள்ளைங்க, நான் தான் படிக்கிறேன், என் பிள்ளைங்க நல்லா பாடணும், நல்லா படிக்கணும், நல்ல வீட்டில் இருக்கணும், நல்ல துணிமணி உடுத்தணும், நேரத்துக்கு என் பிள்ளைங்க பசி இல்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு தான் நம்ம இவ்வளவு உழைக்கிறோம். ஆனால் இவ்வளவு உழைச்சி பணமாக சேர்த்து வச்சா பிள்ளைங்க நல்லா இருந்துருமா? அப்போ இயற்கையும் கொஞ்சம் பாதுகாத்து வைக்கணும். அப்போ இயற்கை பாதுகாத்து வச்சானா நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமாக வளரும், ஆரோக்கியமாக அதுவும் இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, பணம் நிறையா சேர்க்க பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் குறைஞ்சி போயிடும், வியாதி வந்துடும். சேர்க்குற பணத்தெல்லாம் கொண்டு போய் மருத்துவமனைக்கு கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மரம் வளர்ப்போம், மழையை பெறுவோம். எந்தெந்த வீட்டில் மரம் இருக்கோ மழை வருமோ அந்தந்த வீட்டில் இயற்கை நிறைந்திருக்கும். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இறந்தாலும் பிறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் அப்படின்னு இங்கே இருக்கிற இத்தனை மக்களுக்கிட்டையும் சொல்கிறேன். எப்படி ஒரு 500 பேர் 600 பேர் இருப்பீங்க. இந்த 500 பேரும் 600 பேருக்கிட்டையும் சொல்கிற விஷயம் நாளைக்கு யாராவது ஒருத்தவங்க நடைமுறையில் கொண்டு வந்தாலும் நான் சொன்ன வாக்கு பழிக்கும். அதனால் தயவு செய்து தலைக்கு ஒரு மரம் வைங்க. நீங்கள் அப்படியே வைக்காட்டியும் ஒரு நல்ல யோசனை சொல்கிற பாருங்க. நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது பார்த்தீங்களா,
ஒரு குழந்தை, அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும், குழந்தை பிறக்கிற அன்னைக்கு அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் ஒரு கன்று வையுங்க. அந்த குழந்தையும் வளரும், அந்த மரமும் வளரும். அது வளர்ந்து பெரிய ஆளானவனை அவன் பெருமையாக சொல்லுவேன், நான் பிறந்த போது வைத்த மரமா, அப்படி நான் பிறந்த போது வைத்த மரமா, நானும் வளர்ந்துட்டேன், இந்த மரமும் வளர்ந்துருச்சு அப்படின்னு அவனுக்கு ஒரு நண்பன் கிடைத்து விடுவான். பாருங்களேன், மனிதர்களை நண்பனாக ஏற்றுக்கிறது பெரிய விஷயம் அல்ல. எந்த நேரத்தில் நண்பன் காலை வாருவான் அப்படின்னே தெரியாது. நீ ரொம்ப முடிச்சுட்டு இருக்கணும். நண்பர்களாக இருக்கட்டும், உறவு முறைகளாக இருக்கட்டும், நம்ம ரொம்ப வாழ்ந்துட்டோம் அப்படின்னா ஆச்சரியப்பட்டு இவனும் வாழ்கிறானா இவளும் வாழ்கிறாளா இவளும் வாழ்கிறாளா அப்படின்ற ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் வரும். அப்படியே ரொம்ப தாழ்ந்து போயிட்டாலும் இந்த இது நடத்திக்கெல்லாம் இப்படி தான் ஆகும் அப்படின்னு உயர்வாக பேசவும் பேசாது, தாழ்வாக தான் நம்மளை பேசும். வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். அதனால் இந்த இயற்கைகளை பேசி பழகுங்க. அதனால் குழந்தை பிறக்கும்போது ஒவ்வொரு கன்று வச்சிங்க அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு மரம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எப்படி ஒரு 1000 குழந்தைகள் பிறக்கும். இந்த உலகத்தில் 1000 கூடவே பிறக்கும், குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். 1000 பிள்ளைகள் பிறக்கும்போது 1000 மரங்களை வைத்தால் என்ன ஆகும்? 1000 மரங்களும் வளர்ந்து பெரிய ஆளாகும். நிறையா மரங்கள் வச்சா நம்ம கவனிக்க மாட்டோம். குழந்தைக்கு ஒரு மரம் வச்சா அதை கவனித்து நம்ம பிள்ளை போல் வளர்ப்போம். பிள்ளைங்களுக்கு இயற்கையான காற்றும் கிடைக்கும், இயற்கையும் கிடைக்கும். அதனால் எல்லாரும் விழிப்போடு இருங்க. நட்டு வச்சு நான் பறிக்கும் நான் வளர்த்த நந்தவனம் கட்டி வைக்கும் செண்பகமும் செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. பாட்டு ஒன்ன விட்டு போகாது. செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே
ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சனனை வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு காலம் நினைக்கையில் இரு காலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்னே அறிவமும் உருவமும் ஆகி அநாதையாய் பழவாய் ஒன்றாய் பிரம்மமா என்ற ஜோதி பிழம்புதுறை மேனியாகி கருணை கூறு முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வருவார் உதித்தனர் உலகம். இது என்ன சாமிப்பா இங்க இருக்கு? கருப்பர் தானா? கருப்ப சுவாமி காவல் தெய்வம் கருப்பர். எந்த கிராமத்தில் இருந்தாலும் அவர் தான் காவல். அவரின்றி ஒரு அணுகுமா செய்யாது. எங்கே போனாலும் சரி, திரைக்கடல் ஓடி திரைவையும் தேடின்னு ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு போனாலும் சரி, எல்லை விட்டு எல்லை போனாலும் வெளிநாடுகளுக்கு போனாலும் சரி, காவல் தெய்வத்துக்கிட்ட வந்து ஒரு உத்தரவு கேட்டு, ஐயா உன்னை நம்பி தான் நான் அங்கே போகிறேன், நீ என்ன பண்ணணும் அங்கேயும் வந்துரு, அங்கேயும் வந்து என்னை காப்பாற்று, அங்கே என்னை மட்டும் இல்லை என்னையும் கவனிச்சுக்கோ, இங்கே இருக்கிற என் குடும்பத்தையும் கவனிச்சுக்கோ அப்படின்னு காவல் தெய்வத்துக்கிட்ட உத்தரவு கேட்டு வெளியில் போனோம் அப்படின்னா எல்லா காரியமும் ஜெயம்தான். வாழ்க்கையில் ஜெயத்தை தவிர வேற எதுவுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணணுமா? கருப்பசாமி கிட்ட போய் கும்பிடும் பொழுது எப்படி கும்பிடணுமா? கருப்பையா வேலைக்கு போகிறேன், அயல் நாட்டுக்கு வேலைக்கு போகிறேன், உன்னை நம்பி தான் போகிறேன், என்னால் என்னுடைய முயற்சி எதுவும் இல்லை, நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் அந்த முயற்சிக்கு ஒரு நல்ல முடிவை தருவது உன்னுடைய பொறுப்பு. அதனால் என் வாழ்க்கையில் வர்ற நல்லது கெட்டது இன்பம் துன்பம் லாபம் நஷ்டம் எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு. அதனால் என் வாழ்க்கையை உன் காலடியில் கொடுக்குறேன், என்னுடைய வாழ்க்கையை சரியான பாதையில் வழிநடத்தி செல்வது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு கருப்பசாமி காலில் நம்ம வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அவருக்கு தெரியும் நாளைக்கு இவன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது. ஒரு கெடுதல் நடக்கணும் அப்படின்னு இருந்தாலும் அந்த கெடுதலை தவிர்த்து அது ஒரு நன்மையாய் வாய்க்கக்கூடிய சக்தி யாருக்கிட்ட இருக்குது? கடவுள்கிட்ட தான் இருக்குது. இப்போ யாராவது கடவுளை போய் நம்ம கடவுள் நினச்சி கும்பிட்றோமா? கோயிலுக்கு போகிறது பல பேர் 100%, 95 பேர் எதுக்கு போகிறாங்க தெரியுமா கண்ணா? ஒன்று கடவுளை திட்டுறதுக்கு போவாங்க, சாமியை திட்டுவாங்க, இல்லைன்னா ஏதாவது கேட்குறதுக்கு போவாங்க. என்ன கேட்குறதுனா எதுக்கு திட்டுறது? கடவுள் முன்னாடி போய் கருப்பசாமிக்கு முன்னாடி போய் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு, கருப்பா எனக்கு அந்த குறைய வச்சிருக்க, உனக்கு கண்ணு இருக்கா உனக்கு கண்ணு இல்லையா, நீ இருக்கியா இல்லையா, கண்ணு இருக்கான்னு கூட கேட்கல, நீ இருக்கியா இல்லையா, நீ இந்த ஊர்ல தானே இருக்க, உன்னை நம்பி தானே நான் இருக்கேன், எங்கெங்கே இருந்தவெல்லாம் வந்து பிழைக்கிறான்டா, நான் மட்டும் ஏன்டா அப்படியே இருக்கேன், உன்னை நம்பி உன் ஊர்ல பிறந்து உன் ஊர்ல வளர்ந்த நான் மட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், வெளியூர்ல இருந்து வந்தவெல்லாம் நல்லா இருக்கேன், நீ இருக்கியா இல்லையா அப்படின்னு கடவுளை திட்டுறதுக்கு போவாங்க. அது ஒரு குரூப். குறைய சொல்லி சொல்லி திட்டுறதுக்கு போகுது. அடுத்து இன்னொரு சதவீதம் இருக்கு, கேட்கறதுக்கு போதும். கருப்பா போன வருஷம் வந்தேன், ஒரு கார் வாங்கலாம்னு உங்ககிட்ட கேட்டேன், அது இன்னும் கைக்கு வராம இருக்கு, ஒரு 10 லட்சம் ரூபா போட்டு வியாபாரம் பண்ணலாம்ட்டு வந்து உங்ககிட்ட தான் வேண்டிட்டு போனேன், அதை நீ நடத்தியே கொடுக்கலையே. திருமயம் பக்கத்தில் ஒரு 5 ஏக்கர் இருந்துச்சு, அதில் புறம்போக்கு நிலமா ஒரு 2 ஏக்கர் இருக்குது, அதை எப்படியாவது என் பேரில் போட்டுடலான்னு பார்த்தா வழி விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது பூரா கேட்குறது. ஒன்று குறைய சொல்லி கடவுளை திட்டுறதுக்கு போகிறது, இல்லைன்னா என்னென்ன நமக்கு தேவையோ அது பூரா கேட்குறதுக்கு போகிறது. இந்த கேட்குறதையும் சொல்கிறதையும் தவிர வேறு எதுக்குமே கடவுளை கும்பிட்றதே இல்லை நம்ம ஆளுங்க. இதில் நிறையா பேர் இப்படி தான் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணுமா? கடவுளை இப்படியெல்லாம் வேண்டவே கூடாதான். சமீபத்தில் ஒரு கோவிலுக்கு போனேன் பாருங்க, நாகநாதர் சுவாமின்னு சொல்லிட்டு. நாகநாதர் சுவாமி அப்படின்னா எங்கே இருப்பாருன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருக்கொள்ளுவூர் அப்படின்ற ஒரு ஆலயம். அங்கே வந்து நாகநாதர் இருக்கார், சற்றுருவா இருக்காராம். இந்த மதுரை ஆண்டார் பாருங்க, கூன் பாண்டியன், அவர் கூன் விழுந்ததுக்கு அப்புறம் எல்லா ஆலயங்களுக்கும் போயிருக்கார், எங்கேயுமே சரி வரலேன்னு கடைசியில் திருக்கொள்ளூர் போனதுக்கப்புறம் நாகநாத சுவாமியை வழிபட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய கூன் நிமிர்ந்ததான் அப்படின்ற ஒரு கதை அங்கே இருக்கிற பூசாரி சொன்னார். என்ன அப்போ சரி பண்ணுறது என்ன காரணம்? அந்த பூசாரி என்ன சொன்னார்னா, அங்கே இருக்கிற தெய்வம், ஐயா எனக்கு 4 மாதம் உண்மையிலுமே நடந்தது, 4 மாதம் ஆச்சு, தொண்டை கட்டி பேச முடியலை, பாட முடியலை, என்னால் மூச்சு கூட விட முடியலை, எந்த நாடகத்தை மாற்றியும் விட முடியலை. ஏன்னா பங்குனி சித்திரை வைகாசி இந்த 3 மாதமே யாருக்குமே தேதி இருக்காது. இப்போ யாருக்குமே தேதி இருக்காது, நாடகத்தை மாற்றவும் முடியாது. நிறைய என்னை சந்திச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்.
பேசவே முடியல, பாடவே முடியல. இதனால் நிறைய பேர்த்தோட வருத்தமும் இருந்திருக்கு. முடியலைன்னா பாட வேண்டியதானே அப்படின்ற ஒரு வருத்தமெல்லாம் இருந்திருக்கு. அப்போ நான் என்ன பண்ணட்டும், ஏன் இப்படியெல்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அப்போ தான் அவர் ஒரு உண்மையை சொன்னார். அம்மா இங்கே வாங்க, எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, எந்த கோவிலுக்கு போனாலும் சரி, இஷ்ட தெய்வ கோயிலுக்கு போனாலும் சரி, குலதெய்வ கோயிலுக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் கடவுளுக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு மட்டும் வேண்டாத. இது உனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. கடவுளே உனக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு மட்டும் வேண்டாதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. சொல்லவே வேணாம், கடவுளே எனக்கு அந்த காரியம் நிறைவேறுச்சுன்னா நான் உனக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன். மனிதன் என்பவன் மறதித்தன்மை கொண்டவன். மனிதன் மறதித்தன்மை கொண்டவன். ஏதாவது ஒரு கடவுளுக்கு வேண்டிக்குவீங்க, அந்த வேண்டுதலை உடனே செஞ்சுட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் நாளடைவில் மறந்துடுவீங்க. அப்போ ஏதாவது ஒரு குறை வழிபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த குறையை என்ன குறைன்னு உன்னால் யோசிக்கவே முடியாது. இப்போ என்ன பண்ணுவேன், கடவுளுக்கு நேர்ந்துக்கிட்ட நேர்த்திக்கடன் அப்படியே இருக்கும். இது ஞாபகமே இல்லாமல் நீ மண்ணை விட்டு போயிடுவேன். ஆனால் அடுத்த பிறவியில் அந்த கடனை தீர்ப்பதற்காக கடவுள் உன்னை இந்த பூமியிலே படைப்பார். எப்பொழுது அந்த கடவுளுடைய வேண்டுதலை நீ நிறைவேற்றினையோ அப்பொழுது உன்னுடைய உயிரை எடுப்பார். அதனால் எந்த கடவுள்கிட்டையும் நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு வேண்டிக்காதீங்க. கடவுளே என்னை நல்லா காப்பாற்று, என் பிரச்சனைகள்லாம் சரி பண்ணு, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்கிறேன் அப்படின்னு கூட செய்யாத. உன்னால் என்ன முடியுமோ, ஒரு சூடம் படுத்துமா முடி, இல்லை ஒரு கோழி வாங்க முடியுமா கொடு, இல்லை ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுமா கொடு. இதை மட்டும் செய்யுங்க. கடவுளுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் வேண்டிக்காதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் எனக்கு உண்மையிலுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கடவுளுக்கு கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்மளால கொடுக்கவே முடியாது. அவர் படைத்த உலகத்தில் நம்மளை படைச்சிருக்கார். அப்போ நம்ம இங்கே வந்து கடவுளுக்கே நான் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு முடிய சாத்தியமாகுமா? அதனால் கடவுள்கிட்ட போய் கும்பிட்றவங்க, கருப்பையா என்னை எப்படியாவது காப்பாற்றிரு, என் வாழ்க்கை காலடியில் அப்படின்னு கருப்பனுடைய காலடியில் ஒப்படைச்சிட்டு வாங்க. வாழ்க்கை செவ்வனமே நடக்கும். அதனால் கற்பனை நம்பி காவலுக்கு நான் வந்திருக்கேன். என்னுடைய காவல் சிறப்பான காவல். எப்பேற்பட்ட காவல் தெரியுமா? சோலை மலை ஓடும் சோலை கோயில் பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ, பாடி வரும் குயிலே தேடி வரும் மயிலே நீ வா. சோலை மலை ஓடும் சோலை கோயில் பாடும் பாட்டு பாடி வரும் குயிலே நீ வா. தேடி வரும் சோலை மலை ஓடும் சோலை கோயில் பாடும்
உருகுது என் மனது ஜீவன் போகும் முன்னே நாள் வருவே உழைத்திடமே சோலை மலை ஓடும் சோலை குடி பாடும் பாட்டு சத்தம் கேட்கலையோ ஆடி வரும் தேடி வரும் சோலை மலை ஓடும் சோலை குயில் பாடும் ஐந்து கரத்தினை ஆணைமுகத்தினை இந்தியின் இளம்பரை போலும் வயிற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே வாக்குண்டாய் நல்ல மனமுண்டாய் மாமலராய் நோக்குண்டாய் மேனு நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பார் தாருவார் தமக்கு பாயும் திளைக்கேனு பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் அவை முதாட்டி வணங்கினா தமிழ் என்ற காரியம் செவ்வனவே நடந்தது தமிழுக்காக அவன் ஆளு கொடுத்தா வந்துச்சே வரலையா அப்பதான் வந்துச்சு இங்க இருந்தா நீங்களாம் டீ வாங்கி கொடுக்குறீங்களா இந்த பிள்ளையெல்லாம் பாவம் உங்களை பார்த்துட்டு டீ கேட்குறாங்க இங்கிட்டு ஒரு 4 டீயை கொடுத்தா என்ன உங்களை தான் கேட்குறேன் நீங்கள் மட்டும் டீ குடிக்கிறீங்களே எங்களுக்கு யார் தூக்கம் வரதா பிள்ளைகளுக்கு ஒரு 4 டீ கொடுங்க உங்களுக்கு நாளைக்கு தூக்கமே வராது நைட்டு படுத்தீங்கன்னா பாருங்க கொடுத்தா டீ கொடுத்தா 4 டீ மட்டும் கொடுங்க பப்புன்காரனுக்கெல்லாம் கொடுக்க வேணாம் அவன் டீ எல்லாம் குடிக்க வேண்டாம் வேறு டீ குடிப்பேன் ஆமாம் அதனால் பாழும் தெளி தேடும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்து உனக்கு நான் தருவேன் அப்படின்னு 4 கொடுத்தா கண்ணா இப்போ அவை முதாட்டி ரொம்ப தெளிவு பெண்ணறிவோ நுண்ணறிவுன்னு வாரியார் சுவாமிகள் இப்பிறவியில் சொன்னார் அதாவது பூலோகத்தில் இந்த கலியுகத்தில் ஆனால் சங்க காலத்திலேயே அவை முதாட்டி சொல்லிட்டா பாழும் தெளி தேடும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்து உனக்கு நான் தருவேன் பால் நம்ம தனியாக சாப்பிட்ருப்போம் எல்லாரும் பால் தனியாக சாப்பிட்ருப்போம் பாகு தனியாக சாப்பிட்ருப்போம் பருப்பு தனியாக சாப்பிட்ருப்போம் தேன் இந்த எங்கள் ஆத்தா கொண்டு வந்துருச்சு ஆத்தா நீ நல்லா இருப்பேன் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தா ஆமாம் ஏன்னா பருப்பு தனியாக சாப்பிட்ருப்போம் எல்லாம் தனித்தனியாக சாப்பிட்ட நம்ம நாளையும் கலந்து என்னைக்காவது சாப்பிட்டு பார்த்துருக்கோமா அதெல்லாம் ஒரு ஆள் கிளாஸ்ல ஆமாம் அதனால் நாளையும் நம்ம சேர்த்து சாப்பிட்டதில்லை ஆனால் இந்த நாளையும் சேர்ந்து சாப்பிடும்போது டேய் நான் அங்கே வருது என்னது என் ஆத்தாக்கா அது அப்புறமா குடிக்கலாம் இதை இப்போ குடிங்க ரொம்ப நன்றி தான் வாங்க கண்ணா அப்போ நாளைக்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாளைக்கு போய் பால் தேன் பாகு பருப்பு 4 கலந்து சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளவு தித்திப்பாக இருக்குன்னு இந்த தித்திப்பான உணவை விநாயக பெருமானுக்கு கொடுத்து தமிழ் என்ற மூனையும் வந்து இயல் என்ற பேச்சு இசை என்ற பாட்டு நாடகம் என்ற நடிப்பு தமிழை வாங்கி தமிழுக்காக தொண்டு செஞ்ச அவை முதாட்டி அப்பேற்பட்ட தொண்டு என்னால் செய்ய முடியாது ஏதோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் சிறு துளி பெருவெள்ளம் என்பது போல சிறு தொண்டு செய்ய வந்திருக்கேன் நான் உருதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு அவர் பெண் செல்வர் என்று கூறும் குரலின் தன்மைக்கேற்றவாறு பாருங்க அக்கா 4 கலந்து விநாயகருக்கு கொடுத்தார் ஆனா தம்பி வள்ளுவன் என்ன சொன்னார் பார்த்தீங்களா உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு அவர் பெண் செல்வர் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா இந்த பாடும்போது கொஞ்சம் உணர போயிட்டே இருக்கு ஏதோ ஒன்று சரி பண்ணுங்க நல்லா இருந்துச்சு நான் வரும்போது அப்போ வள்ளுவன் சொன்னான் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு அவன் பெண் செல்வர் அப்படின்னு என்ன காரணம் இந்த உலகத்தில் சத்தியமான உண்மை என்ன தெரியுமா யார் யார் கையளவு நிலம் வைத்து விவசாயம் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் இந்த பூமியில் வருங்காலத்தில் வாழ தகுதியானவர்கள் 3 நேரமும் பசி இல்லாமல் சாப்பிடக்கூடியவர்கள் பணமாக சேர்த்து பெட்டகமாக வச்சு என்னையாட்டம் இப்படி நகையெல்லாம் சேர்த்து கூட வச்சு என்ன வருமே என்ன சிரிக்கிற இந்த நகைக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்குது தெரியுமா வரலாறு தெரியுமா தெரியாதா இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த திருச்சிராப்பள்ளியில் லலிதா நகைக்கடை இருக்குல்ல எனக்காவது அந்த லலிதா நகைக்கடை ஓனர் இதை கேள்விப்படணும் ஆமாம் அத்தோட இங்கே வரணும்
அந்த லலிதா நகைக்கடையில் ஒருத்தன் செவுத்த குழி பறித்து குரங்கு பொம்மை போட்டு கொண்டு போய் திருடுனான் பார்த்தியா? ஆமா. அந்த நகை பூரா இதுதான். ஆஹா, அப்ப அது பூரா இங்கே தான் வந்திருக்கா? ஆமாம். என்னைக்கு இந்த வார்த்தையினாலே என்னை பிடிச்சி உள்ள போட போகிறாங்கன்னு தெரியும். வேற ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம். அதனால் ஒன்றும் பின்னால அந்த மொட்டை தானே எடுத்துருப்பாரு லலிதா ஓனர், அவருக்கு அனுப்புங்க. அவரை கேட்டுட்டு சிரிக்க தான் செய்வார். ஆமாம். அதனால் என்ன காரணம், எவ்வளவுதான் பணம் சேர்த்தாலும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை, எவ்வளவுதான் பொன் பொருள் சேர்த்தாலும் இந்த உலகத்தில் நிரந்தரம் இல்லை. நிரந்தரமான வாழ்க்கைன்னா ஒருவர் விவசாயம் பண்ணக்கூடியவர்கள் அவர்கள் தான் நிரந்தரம். பாருங்களேன், வருங்காலத்தில் வள்ளுவன் சொன்ன வாக்கு நான் சொல்லலை, வள்ளுவன் சொல்கிற பணம் படைத்தவர்கள் பொன்பொருள் வச்சுருக்கிறவங்க பூரா ஒரு காலகட்டத்தில் 10,000 ரூபா பணம் தர்றேன், எனக்கு 2 படி நெல் கொடு, 5,000 ரூபா பணம் தர்றேன், அரை படி அரிசி கொடு அப்படின்னு பணம் வச்சுருக்கிறவங்க உள்ளவனை பார்த்து கெஞ்சி கூத்தாடி கையெடுத்து கும்பிடக்கூடிய காலமும் வரும். அதனால விளை நிலங்களெல்லாம் தயவு செய்து வித்துறாதீங்க. கையளவு நிலம் வச்சுருந்தாலும் நிலத்தை ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருங்க. அந்த பாதுகாக்கக்கூடிய நிலம் தான் நமக்கு கடைசி வரைக்கும் சாப்பாடு போடும். இந்த உலகத்துக்கே சோறு போடுறது யார் மருமகனே? விவசாயி. அப்படி சொல்லுங்க. நேற்று ஒரு தெரிஞ்சவன் சமயக்காரன், விவசாயி விளைத்தால் தானே சமயக்காரன் சோறு போடுவேன். அப்போ உலகத்துக்கே சோறு போடுறது விவசாயி. அப்போ கண்கண்ட தெய்வம் யாரு? விவசாயிகள் மட்டும்தான் நமக்கு கண்கண்ட தெய்வம். ஆனால் கண்கண்ட தெய்வம் உலகத்துக்கே சோறு போடுற விவசாயிகள் இன்னைக்கும் அங்கே போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. எங்களுக்கு விளையிறதுக்கு விலை இல்லை, நெல்லுக்கு விலை இல்லை, பருப்புக்கு விலை இல்லை, அரிசிக்கு விலை இல்லை, தக்காளிக்கு விலை இல்லை, எல்லாத்துக்கும் விலை இல்லையே அப்படின்னு போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. நான் கூட நினச்சிட்டேன், சரி இந்த 2026 எல்லா விவசாயிகளுக்கும் ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு பூரா ரோசை வந்து இந்த வருஷம் விளைக்கிற விலைகள் எதாக இருந்தாலும் சரி, கத்திரிக்காய் இருந்தாலும் சரி, தக்காளி, வெங்காயம், ஆரம்பத்திலேருந்து முடிவு வரைக்கும் என்னென்ன விவசாயம் பண்ணுறோமோ அத்தனையும் நாங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்க மாட்டோம்ப்பா, நாங்கள் வச்சு தான் விளை வைப்போம் அப்படின்னு ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு என்னைக்காவது ரோசம் வந்துடாதான்னு நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். டெல்லியில் போராடுனா நமக்கு என்னன்னு இங்கே பேசாமல் இருக்காங்க, இங்கே போராடுனா நமக்கு என்னன்னு திருச்சியில் பேசாமல் இருக்காங்க, திருச்சியில் தானே போராடுறாங்க அப்படின்னு கடலூரில் பேசாமல், இப்படி எல்லா விவசாயிகளும் ஒற்றுமையாக இருந்தால்தான் இந்த விவசாயத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும், விவசாயிகளுக்கு மரியாதை இருக்கும். அதனால் விவசாயிகள் வாழ வேண்டும், விவசாயிகள் வாழ வேண்டும், விவசாயிகளை வாழ வைப்போம் அப்படிங்கிறதுக்காக தென்பாண்டி சீமை தெம்மாங்கு பாட்டு பாட்டோட வாழும் என் சாமியே, உன் பேரை போட்டு நான் பாடும் பாட்டு கேட்டாக்க வாழும் ஓ பூமியே, என் பேச்சு என் மூச்சு நீதானையா, என் வாக்கு நீ கேட்டு காப்பாத்தையா. ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேனா பூவாயி, ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேனா பூவாயி, நானா பாடலையே நீதான் பாட வச்ச, நீதான் பாட வச்ச, ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேனா பூவாயி, ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்று கட்டி வச்சேனா பூவாயி. வைகையில வந்த வெள்ளம் நெஞ்சிலே வந்ததென வஞ்சினா கேட்டவரோ வந்துடி தந்ததென, சின்ன பூனாத்து சேர்ந்ததே காத்து சிந்துதான் பாடுது, பொண்ணு மணி பேரு நான் பூட்டி வச்சு பாரு, கண்ணி என்ன தேடி நீ அங்கே வந்து சேரு, வெத போட்டு அது விளைஞ்சாச்சு நீ வாகி வழி பார்த்து, ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒன்று நட்டு வைக்கவா பூவாயி, ஆதரவை தேடி ஒரு பாட்டு ஒன்று